வணக்கம். ரூபவாயின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ராதிகா வில்சன். நான் இர்ஷாத் ஏகாதர். இன மத பேதங்களுக்கும் அப்பால் ஐக்கிய நாடொன்றில் வாழ்வதற்கு அவசியப்படுவது சமாதானமும் சக வாழ்வுமே என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வைராக்கியத்தையும் குரோதத்தையும் புறந்தள்ளி ஐக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று அனைத்து மத தலைவர்களும் போதனை நிகழ்த்த வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமாகும். வாகரை ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தை இன்று திறந்து வைத்ததன் பின்னர் ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். வாகரை ரோமன் கத்தோலிக்க தேவாலயம் சுனாமி அனர்த்தம் காரணமாக சேதமடைந்தது. இதன் நிர்மாண பணிகளுக்கு புத்த சாசன மற்றும் சமய விவகாரங்கள் அமைச்சும் கிறிஸ்தவ அலுவல்கள் திணைக்களமும் அனுசரணை வழங்கின. ராணுவத்தினர் நிர்மாண பணிகளை பொறுப்பேற்று செயற்பட்டனர். சுனாமி காரணமாக இழந்த உயிர்கள் தவிர்த்து ஏனைய அனைத்தையும் பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டின் அபிவிருத்தியை போன்று எதிர்கால சந்ததியை நேர்வழிப்படுத்துவதும் முக்கியமானதாகும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். අනාගත පරපුර යහමඟට යැවීමේ වගකීම සියලුම ආගමික නායකයින්ට තියෙනවා. සමාජයේ සාරධර්ම ඇතුව සමාජයක් ගොඩනැගීම තමයි අනාගත පරපුර මෙහෙවීම අපි සියලු දෙනාගේම කාර්යභාරයක්. අපි සියලු දෙනාම එකට අත්වැල් බැඳගෙන මේ රට ගොඩනගන්නට එක්වෙමු කියන ආරාධනාව මා කරමින් මම වචන කීපයක් දෙමළ භාෂාවෙන් කතා කරන්නට. இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், கிழக்கு மாகாண ஆளுநர் மொஹான் விஜய் விக்ரம, பிரதி அமைச்சர்களான எம்எல்ஏ ஹிஸ்புல்லா, விநாயகமூர்த்தி முரளிதரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை மட்டக்களப்பு A15 வீதியில் புனரமைக்கப்பட்ட வாகரை பனஞ்சங்கேணி பாலத்தையும் ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார். இதன் நீளம் 133 மீட்டர்களாகும். அகலம் 10.5 மீட்டர்களாகும். இதற்காக 106 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதற்கு ஜப்பான் அரசாங்கம் நிதியுதவி வழங்கியது. சுனாமி அனர்த்தத்தில் சேதமடைந்த இந்த பாலத்தின் நிர்மாண பணிகள் 2011ஆம் ஆண்டில் ஆரம்பமானது. நாட்டின் அபிவிருத்திகள் அத்திவாரம் அளவுக்கு வரையறுக்கப்பட்டிருந்த காலகட்டம் நிறைவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி, மக்களின் நலனுக்காக பல்வேறு வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். ජීවිත හැර අනිත් සියලු දේ ලබා දීමේ වගකීමක් අපිට තියෙනවා. ශ්‍රී ලංකා මාතෘභූමියේ දරුවන් වශයෙන් අපි සියලු ජාතීන්ට එකට ජීවත් වෙන්නට පුළුවන් සමාජයක් ඇති කරන්න තමයි අපි මහන්සි ගන්නේ. මේ ඇමතිතුමා මට කිව්වා එනකොටම ටිකක් දෙමළෙන් කතා කරන්න පුළුවන් නම් කතා කරන්න කියලා. මම කිව්වා එතකොට වැරදුනාම hina වෙනවද කියලා. නෑ එහෙම hina වෙන්නේ නෑ කිව්වා. கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத், பிரதியமைச்சர் நிர்மல கொத்தலாவல, ஜனாதிபதி செயலக பணிப்பாளர்கள் குழாம், தலைவர் காமினி செனர், மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால், இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் இஷூபா ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். வாகரை பனிச்சங்கனி பாலத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமிழில் உரையாற்றினார். இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர்களான நிர்மல கொத்தலாவல, எம்எல்ஏ ஹிஸ்புல்லா, பாராளுமன்ற உறுப்பினர் AHM அஸ்வர், கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதிப்புக்குரிய கிழக்கு மாகாண ஆளுநர் மோகன் சமரவி, பஷீர் ஷேகுதாப், ஹிஸ்புல்லா மற்றும் இங்கே வருகை வந்திருக்கும் எங்களுடைய தூதரகத்தின் இரண்டாவது தூதுவர், எங்களுடைய பனிச்சங்கரணி புதிய பாலம் முக்கியமாக இந்த பகுதி மக்களுக்கு பொதுவாக எல்லோருக்கும் நல்ல வரப்பிரசாதம். மக்கள் சேவை தான் மிக மிக முக்கியம். நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். கிழக்கின் நவோதயம் மூலம் நாம் பல அபிவிருத்தி வேலைகள் செய்துள்ளோம்.
உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டும். அதுதான் எனது தேவை. அனுதான் அதுதான் எனது வழி, ஒரே வழி. நன்றி, வணக்கம். இன்று மட்டக்களப்பு மாவட்டம் சகல துறைகளிலும் அபிவிருத்தியடைந்து வருவதாக பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். வாகரை பனிச்சங்கேணி பாலத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இன்று பல பாலங்கள், பல நெடுஞ்சாலைகள், மின்சார விநியோகங்கள் என்றெல்லாம் பாரிய அபிவிருத்திகள். இன்று பாடசாலைகளிலே பல அபிவிருத்திகள், வைத்தியசாலைகளிலே பல அபிவிருத்திகள் என்றெல்லாம் இன்று பெருந்தொகையான ஆயிரக்கணக்கான மில்லியன் ரூபாய் நிதிகளை எங்களுக்கு அள்ளி தந்து இந்த மட்டக்களப்பு மாவட்ட மக்களை வளர்த்தெடுக்க வேண்டும், கௌரவத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று உழைத்துக் கொண்டிருக்கின்றவர் தான் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்று வந்து இந்த திறந்திருப்பது இது ஒரு மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாலம். அவ்வாறான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாலத்தை இன்று கிட்டத்தட்ட 1060 மில்லியன் ரூபாய் நிதியில் இன்று இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலே கிட்டத்தட்ட 160 கோடி ரூபாய் நிதிகள் இன்று இந்த பாலத்துக்காக செலவிடப்பட்டிருக்கின்றது. வாகரை ரோமன் கத்தோலிக்க தேவாலயம் சுனாமி அனர்த்தம் காரணமாக சேதமடைந்ததை நாம் அறிவோம். இந்த தேவாலயம் புனரமைக்கப்பட்டு இன்று மக்கள் பாவனைக்காக ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி தமிழில் கருத்து வெளியிட்டார். இன்று உங்கள் முன் பேசுவது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த ஆலயம் உங்கள் எல்லோருக்கும் நல்ல வரப்பிரசாதம். வாக்கரை பகுதியில் மிக மிக பழமையான ஆலயம்தான் இந்த புனித பேதுரு ஆனவர் ஆலயம். சுனாமி காரணமாக இல்லாமல் போன ஆலயம் புதிதாக நிர்மாணிக்க நாம் பல மில்லியன் ரூபாய் உதவி வழங்கினோம். இதன் அத்திவாரம் போட்டவர் இந்த பகுதியின் அன்றைய பிஷப் டாக்டர் கின்ஸ்லி சுவாமி பிள்ளை அவர்கள். இன்று புதிய ஆலயம், அழகான ஆலயம், புனிதமான ஆலயம் மீண்டும் ஆரம்பமாகி உள்ளது என்பதாலே இது யாருக்காக? இந்த பகுதி மக்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. எந்த மதம் ஆனாலும் சாந்தி, சமாதானம், அன்பு, கருணை, சகவாழ்வு தான் மிக மிக முக்கியம். கிழக்கின் நவோதய திட்டம் மூலம் உங்கள் பகுதி மிக வேகமாக முன்னேறி வருகிறது. பல வருஷ காலம் நீங்கள் பட்ட கஷ்டம், நஷ்டம் இனிமேல் வேண்டாம். இப்போது எல்லா வசதிகளும் வழங்கி வருகிறோம். நாம் ஆரம்பித்த வாக்கரை மகாவித்யாலயம் உங்கள் பிள்ளையால் எல்லோருக்கும் பெரிய வரப்பிரசாதம். எந்தவித பேதமும் இல்லாமல் நாம் ஒன்றாக வாழ்வோம். நண்பர்களே, இந்த புனிதமான ஆலயம் மூலம் நல்லவர் பல பேர் இன்னும் இன்னும் உருவாக வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் நிச்சயம் நிச்சயம். நன்றி, வணக்கம். மக்கள் அனைவரையும் ஒரு நாட்டிற்குள் ஒரே குடும்பமாக வாழ வைப்பதற்கு ஜனாதிபதி மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டத்தக்கதாகும் என்று மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்திற்குரிய கலாநிதி ஜோசப் பொன்னையா ஆண்டகை தெரிவித்துள்ளார்.
அவர் கருத்து வெளியிடுகையில், சுனாமி அனர்த்தத்தின் போது இந்த தேவாலயம் உட்பட கிழக்கு மாகாண கரையோரம் முழுவதுமே சேதமடைந்த தருணத்தில் உங்களது அரசாங்கமே எமக்கு சகல உதவிகளையும் வழங்கியது என்று கூறினார். புத்த சாசன அமைச்சு, கிறிஸ்தவ மத விவகார திணைக்களம் என்பனவற்றின் அதிகாரிகள் இத்தகைய உதவிகளை எமக்கு வழங்கினார்கள். இதற்கான நன்றியை தெரிவிக்கும் வகையில் இந்த புதிய தேவாலயத்தை திறப்பதற்கு உங்களை நாம் அழைத்தோம். நீங்கள் சமூகம் அளித்து இந்த புதிய தேவாலயத்தை திறந்து வைத்தமைக்கு வாகரை மக்களும் தேவாலயத்தைச் சேர்ந்த நாம் அனைவரும் எமது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். And I admire you for having kept up your promise. I see you as a bridge builder. It is not only that you have made easy access to travel from one place to another, but also you have brought all the communities together, irrespective of their language, religion and ethnicity. You show no partiality and you treat... ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இலங்கை பற்றி முன்வைத்துள்ள கருத்து ஏசியன் ட்ரிபியூன் இணையதளத்தில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மேற்கொண்டுள்ள சிறப்பு சேவைகளை அவர் கருத்தில் கொள்ளவில்லை என அந்த இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயத்தின் சர்வதேச மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நடத்திய செய்தியாளர் மாநாடு இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களும் குறைகள் நிறைந்திருந்ததாக காணப்பட்டதென ஏசியன் ட்ரிபியூன் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை தடுக்கும் சட்டத்தை நீக்குமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தமையும் நாடு ஏகாதிபத்திய வாதத்தை நோக்கி செல்வதாக கருத்து வெளியிட்டமையும் இதற்கான உதாரணங்களாக எடுத்துக்காட்டப்படுகின்றன. எனினும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை அவர் உரிய முறையில் பாராட்டவில்லை. உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியமையானதே தேர்தல் சட்டத்தை மீறிய செயலாகும் என்று ஏசியன் ட்ரிபியூன் இணையதளத்தின் ஆசிரியர் KT ராஜசிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக தான் தேர்தல்கள் ஆணையாளர் முறையிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதியாகும் என்று இந்திய மத்திய அரசாங்கம் அந்நாட்டு உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் முன்வைத்த மனுவுக்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய அரசாங்கம் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளது. செல்வி ஜெயலலிதா 2008 ஆண்டில் தாக்கல் செய்த மனுவின்படி 1974 மற்றும் 1976 ஆண்டு இந்திய இலங்கை உடன்படிக்கைகளை செல்லுபடியற்றதாக்கும்படி கோரியிருந்தார். இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவு இந்த உடன்படிக்கை மூலம் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. ரிட் மனு தொடர்பான இறுதி வழக்கு தற்போது இடம்பெறுகிறது. மத்திய அரசாங்கம் இது தொடர்பான சட்ட நிலைமையை அதன் பதில் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளது. காலனித்துவ ஆட்சியின் போது சரியாக கடல் எல்லை நிர்ணயிக்கப்படவில்லை என்பதால் கச்சத்தீவு பற்றிய வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வந்தன. கடல் எல்லை முறையாக நிர்ணயிக்கப்பட்டதன் பின்னர் இந்த பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளது. 1974 ஆண்டு உடன்படிக்கையின்படி சம்பந்தப்பட்ட பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளது. 1976 ஆண்டு உடன்படிக்கையின்படி அனைத்து விடயங்களும் இறுதியாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டன. கச்சத்தீவு எந்த விதத்திலும் இந்திய கடல் எல்லைக்கு சொந்தமானது அல்ல என்று மத்திய அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவுக்கு சொந்தமான எந்த ஒரு நிலமும் மற்றொரு நாட்டிற்கு வழங்கப்படவில்லை. அதனால் கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஜெயலலிதா அம்மையார் முன்வைக்கும் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என இந்திய மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையுடன் கூட்டுறவு மற்றும் இணக்க அடிப்படையில் யாத்ரீகர்களுக்கு கச்சத்தீவு தேவாலயத்திற்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட உடன்படிக்கைகளின்படி இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையை மீறி மீன் பிடிப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை என மத்திய அரசாங்கத்தின் பதில் கூற்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 62வது நிறைவாண்டு நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ளது. சுதந்திர இலங்கையை நீண்ட காலம் ஆட்சி செய்த அரச சக்தியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைந்துள்ளதென அதன் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சுதந்திரத்தின் பின்னர் கடந்து சென்ற 65 வருடங்களில் 35 வருடங்கள் இந்நாட்டை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கமே ஆட்சி செய்தது. இது தொடர்பான கண்ணோட்டம் இனி. 1948 ஆண்டில் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த போதிலும் அதன் ஆட்சி அதிகாரம் பொதுமக்களின் பிரதிநிதிகளிடம் நேரடியாக வழங்கப்படவில்லை. அதனால் SWRD பண்டரநாயக்க மற்றும் DA ராஜபக்ச ஆகியோர் 1951 ஆண்டு ஜூலை 12 ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டனர். அவர்கள் முற்போக்கு அணிகளுடன் இணைந்து 1951 ஆண்டு செப்டம்பர் 2 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நிறுவினார்கள். 62 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தனது முற்போக்கு கொள்கைகளை உறுதியுடன் கடைபிடித்து வரும் ஒரே அரசியல் சக்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாகும்.
1956ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமோக வெற்றியீட்டியது. சுதந்திரத்தின் பின்னர் நாட்டின் அதிகாரம் பொதுமக்களின் பிரதிநிதிகளிடம் மாறிய வரலாற்று மிக்க சந்தர்ப்பமாக இது கருதப்படுகிறது. ஊழியர் சேமலாப நிதி நிறுவப்பட்டமை, பஸ் மற்றும் துறைமுகங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட்டமை, பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டமை, வயல் சட்டம் போன்ற விடயங்கள் இந்த ஆட்சி காலத்தில் குறிப்பிடத்தக்க விடயங்களாகும். 1956ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி பண்டாரநாயக்க படுகொலை செய்யப்பட்டார். அதன் பின்னர் 1960ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி திருமதி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க பிரதமராக நியமிக்கப்பட்டார். அவர் உலகின் முதலாவது பெண் பிரதமராக வரலாற்றில் இணைந்து கொண்டார். அவரின் ஆட்சி காலத்தில் உதவி பெறும் பாடசாலைகள் அரசாங்கத்துக்கு கொண்டு வரப்பட்டன. எரிபொருள் மற்றும் காப்புறுதி சேவைகள் மக்கள் மயப்படுத்தப்பட்டன. அரச வங்கிகள் மற்றும் உள்நாட்டு கைத்தொழிற்சாலைகள் என்பன ஆரம்பித்ததும் அவரின் காலத்திலேயாகும். ஸ்ரீமா சாஸ்திரி மற்றும் ஸ்ரீமா இந்திரா உடன்படிக்கைகள் மூலம் இந்திய தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய முன்னணி 1970ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 3-2 அறுதிப்பான்மையுடன் வெற்றி பெற்றது. இதற்கு இணைவாக மஹிந்த ராஜபக்ச போன்ற திறமையான இளம் தலைவர்களின் அரசியல் பிரவேசமும் இந்த கட்சிக்குள் ஆரம்பமானது. புதிய அரசியல் அமைப்பு மற்றும் தேசிய விவசாய கொள்கை என்பன அறிமுகப்படுத்தப்பட்டன. கச்சதீவும் இலங்கைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டது. 1977ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஒழிப்பதற்கு அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டது. திருமதி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் பிரஜா உரிமை கூட 7 வருடங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தது. அன்று கட்சியை கட்டியெழுப்பி அவரின் தலைமைத்துவத்தை பாதுகாக்கும் பொறுப்பை மஹிந்த ராஜபக்ச ஏற்றுக்கொண்டார். பாத யாத்திரை, ஆர்ப்பாட்டம் போன்றவற்றை ஒழுங்கு செய்து 17 வருட கால ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டிவிட அவர் நடவடிக்கை எடுத்தார். இதன் விளைவாக திருமதி சந்திரிகா குமாரதுங்கவின் தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கம் 1994ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது. வரலாற்றில் குறிப்பிடத்தக்க காலகட்டமாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலம் காணப்படுகிறது. அவரை 2005ஆம் ஆண்டில் ஜனாதிபதியாக பதவியேற்றார். குறுகிய காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை பெற்றுக் கொண்ட அவர் இலங்கை மக்களின் எதிர்காலத்தை ஸ்திரப்படுத்தும் அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். 30 வருட காலமாக நிலவிய பயங்கரவாதத்தை தாய் நாட்டிலிருந்து ஒழித்தார். அனைவரும் சுதந்திரமாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்கிய பெருமை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சாரும். இதற்கமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தலைமைத்துவம் வழங்கிய வரலாற்று மிக முக்கியமான காலகட்டமாக இது விளங்குகிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொற்காலம் என அதன் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். 62 වෙනි සංවත්සර උළෙල තුල අපේ අධිෂ්ඨානය විත්තේ ஒலுவில் துறைமுகத்தை திறந்து வைக்கும் வைபவம் இன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் ரவுப் ஹக்கீம், அமைச்சர் ஏஎல்எம் அத்தாவுல்லா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை தொடர்பான உண்மையான விளக்கத்தை வெளிநாட்டவர்களுக்கு வழங்குவதற்கு பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு ஒரு சிறந்த களமாக அமையும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இங்கு வந்து உண்மையான நிலைமையை விளங்கிக் கொள்ளுமாறு அவர் வெளிநாட்டவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தி ஆஸ்திரேலியன் செய்தி பத்திரிகைக்கு வழங்கிய பேட்டியில் ஜனாதிபதியின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை பல்வேறு துறைகளிலும் அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஜனாதிபதி அதில் தெளிவுபடுத்தியுள்ளார். இலங்கையால் 6% பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்தும் பேண முடியும் என்று அவர் கூறியுள்ளார்.
இந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கு நாட்டில் நிலவும் சமாதானமே வலு சேர்த்துள்ளது. நாட்டில் விவசாயம், சுற்றுலா, மீன்பிடி உற்பத்தி மற்றும் சேவைத் துறைகள் உயர்ந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளன. சமாதானமின்றி அபிவிருத்தியோ, அபிவிருத்தியின்றி சமாதானமோ ஏற்பட போவதில்லை. புலி பயங்கரவாதம் காரணமாக நாட்டின் அனைத்து இனங்களையும் சேர்ந்த இளம் உயிர்கள் பலியாகின. அப்பாவி தமிழ் மக்களில் பலர் எல்டிடியினரின் வன் செயல்களுக்கு இலக்காகினர். அல்-கய்தா அமைப்பை போன்ற எல்டிடி பயங்கரவாதிகளும் ராணுவ விமான மற்றும் கப்பல் படை அதிகாரங்களை கொண்டிருந்தனர். பிரபாகரன் என்பவர் தனக்கு நெருக்கமானவர்களையே கொலை செய்தவர். அவரின் அனைத்து நாசகார செயல்களும் அவருடன் முடிவடைந்துவிட்டன. எனினும் எல்டிடி அமைப்பின் சர்வதேச வலையமைப்பு இன்னமும் இயங்கி வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். எல்டிடி அமைப்பின் நிதி வலையமைப்பு இலங்கைக்கு எதிராக பொய் பிரசாரங்களை மேற்கொள்ள என்று பயன்படுத்தப்படுகிறது. இலங்கைக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கென மேற்கத்திய நாடுகளின் அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காகவும் இந்த பணம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்துடன் ஆட்கடத்தல் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு இலங்கை முறையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார். மக்கள் வங்கியை தனியார்மயப்படுத்தும் எந்த தேவைப்பாடும் இல்லை என அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சில ஊடகங்கள் கடந்த சில தினங்களாக வெளியிடப்பட்ட கருத்துக்கள் பொய்யானதாகும் என்று நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். சில ஆங்கில ஊடகங்கள் இது தொடர்பாக இன்றும் திருவுபடுத்தி செய்தி வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளது. மக்கள் வங்கி நிதிசார் ஒழுங்கு விதிகளுக்கு அமையவே செயற்படுகின்றது. இதன் மூலம் வங்கியின் சேவைகள் மேலும் வினைத்திறனாக அமைவதோடு மக்களுக்கு உயர்ந்தபட்ச சேவை வழங்குவதற்கும் சந்தர்ப்பம் கிடைப்பதாக நிதியமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தனியார்மயப்படுத்தும் எந்த தேவைப்பாடும் அரசாங்கத்திற்கு கிடையாது என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்களின் நலனை கருத்தில் கொண்டு எந்த அரசு நிறுவனமும் தனியார்மயப்படுத்தப்பட மாட்டாது என்பது மஹிந்த சிந்தனை கொள்கை திட்டத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக கலாநிதி பி ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். ஒரு நூற்றாண்டு காலம் புராதனமான ஹட்டன் புகையிரத நிலையத்தை நவீன முறையில் புனரமைப்பது தொடர்பான திட்டத்தில் அந்த நிலையத்தை பார்வையிட போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம நேற்று அங்கு விஜயம் செய்தார். புனரமைப்பு திட்டத்தை தயாரித்து தமது அனுமதிக்கு அனுப்பும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அமைச்சர் குமார வெல்கம பணிப்புரை விடுத்தார். ஹட்டன் புகையிரத நிலையத்திற்கு அதிக எண்ணிக்கையான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அதேபோல சிவனொளிபாத மலைக்கு செல்லும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த நிலையத்தினூடாக அங்கு செல்கின்றனர். ஆனால் ஹட்டன் புகையிரத நிலையத்தில் போதுமான வசதிகள் இல்லை என்பதனால் பலதரப்பட்ட வசதிகளோடு இந்த நிலையத்தை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கால்நடை மற்றும் கிராமிய வள சமூக அபிவிருத்தி அமைச்சு இதற்கு அனுசரணை வழங்கும். அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான், பிரதி அமைச்சர் முத்து சிவலிங்கம் உட்பட பிரமுகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். මේකත් මේ ප්ලෑන් එකටම දාන්න මේකත් හදන්න. ஒருவில் துறைமுகத்தை திறந்து வைக்கும் வைபவத்தில் அமைச்சர் அதாவுல்லா உரையாற்றுகையில், உண்மையில் தலைவர் அஷ்ரப் அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் அந்த மண்ணை நேசித்தவர், முழு நாட்டு மக்களை நேசித்தவர், பிரதேசத்தை நேசித்தவர், ஒளிகளை நேசித்தவர். அவரை இவைகளை எல்லாம் சுத்தமாக பரிசுத்தமாக அவர் இதயத்திலே நினைத்தாரோ அத்தனையுமே நடைபெற்று வந்திருக்கின்றது. வடமாகாணத்தில் கடந்த 4 ஆண்டு காலப்பகுதிக்குள் விரிவான அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. முப்பது வருட கால பயங்கரவாத நடவடிக்கைகளினால் அழிவுற்ற வடமாகாணத்தை மீள கட்டியெழுப்புவது என்பது இலகுவான ஒரு விடயம் அல்ல. ஆனாலும் மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட வடபகுதியை மீள கட்டியெழுப்பும் துரித நடவடிக்கைகள் தற்போது பயனளிக்க தொடங்கியுள்ளன. உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அரசாங்கம் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் வடமாகாணத்தில் ரயில் பாதையின் மீள் நிர்மாண வேலைகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. யுத்தத்தினால் ரயில் சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டின் பின்னர் வடபகுதிக்கான ரயில் சேவைகள் துண்டிக்கப்பட்டன. யுத்த மோதல்கள் காரணமாக வவுனியாவில் இருந்து வடக்கே யாழ்ப்பாணம் வழியாக காங்கேசன்துறை வரையிலான ரயில் பாதையும் மதவாச்சியில் இருந்து தலைமன்னார் வரையிலான ரயில் பாதையும் முற்றாக சேதமடைந்தன. யுத்தம் முடிவடைந்ததை அடுத்து இலங்கை இந்தியா அரசாங்கங்களின் கூட்டு முயற்சியில் வடபகுதிக்கான ரயில் பாதைகள் மறுசீரமைக்கும் பணிகளை இகான் இன்டர்நேஷனல் என்ற இந்திய நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இதற்கென இந்திய அரசாங்கம் பல $100 மில்லியன் செலவிடுகிறது. கொழும்பிலிருந்து மதவச்சியூடாக மடுரோட் வரையில் தற்சமயம் ரயில் சேவை நடைபெறுகின்றது.
மடு ரோட்டிலிருந்து தலைமன்னார் வரையில் ரயில் சேவையை நீடிப்பதற்கான ரயில் பாதை நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது ஓமந்தைக்கும் கிளிநொச்சிக்கும் இடையிலான ரயில் பாதையின் நிர்மாண பணிகள் முடிவடையும் கட்டத்தை அடைந்துள்ளது. இதனை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இம்மாதம் 14ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கவுள்ளார். ஆனையிரவு தொடக்கம் யாழ்ப்பாணம் வரையிலான ரயில் பாதை மற்றும் புகையிரத நிலையங்கள் என்பன நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. பரந்தன், ஆனையிரவு, பளை, எழுதுபட்டுவால், மிருசுவில், கொடிகாம்பம், மீசாலை, சாவகச்சேரி போன்ற புகையிரத நிலையங்களின் நிர்மாண பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. கிளிநொச்சி தொடக்கம் யாழ்ப்பாணம் ஊடாக காங்கேசன்துறை வரையிலான புகையிரத பாதையை அமைப்பதும் இந்திய இக்கோன் நிறுவனமே. இது 87 கிலோமீட்டர் நீளமானதாகும். இங்குள்ள ரயில் நிலையங்களில் மிகப்பெரியதும் பிரதானமானதும் யாழ்ப்பாண புகையிரத நிலையமாகும். வடபகுதியில் இருக்கும் புகையிரத நிலையங்களில் ஒரே ஒரு பயணிகள் சுரங்க பாதையும் இங்கு அமைய பெற்றுள்ளது. எல்டிடியினர் யாழ்ப்பாணத்தை பலாத்காரமாக கைப்பற்றிய போது யாழ்ப்பாணம் புகையிரத நிலையம் சாதாரண மக்களின் தஞ்சம் புகும் இடமாக இருந்து வந்துள்ளது. பயங்கரவாதிகளுடனான மோதலினால் புகையிரத நிலையத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டது. 89 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த புகையிரத நிலையம் புனரமைக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து மீண்டும் புகையிரதத்தில் செல்வது என்பது வடபகுதி இளம் சமுதாயத்திற்கு ஒரு புதிய அனுபவத்தினை வழங்கும். யாழ்ப்பாணத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் ஜீவனோபாயத்திற்கும் இது சிறந்த அபிவிருத்தியாக இருப்பதோடு ஒரு சக்தியாகவும் அமையும். அன்று யாழ் தேவி வந்த பாதை தான் இது. இன்று இந்த தேவிக்கும் வர முடியாமல் இருக்கிறது. ஓமந்தையில் இருக்கும் யாழ் தேவியை யாழ் வரை கொண்டு வர இந்தியாவின் உதவியுடன் இலங்கை அரசு பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதைத்தான் எங்களுக்கு இங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. நான் ரூபவாகினியின் செய்திகளுக்காக SDM ஜஹ்ரான், யாழ்ப்பாணத்திலிருந்து. வடமாகாண சபை தேர்தல் தொடர்பாக மக்களுடனான அமைச்சர்கள் சந்திப்பு மன்னாரில் இன்று முற்பகல் நடைபெற்றது. மன்னார் உப்புக்குளம் பகுதியில் உள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், பிரதியமைச்சர் சரத்குமார குணரத்ன ஆகியோர் கலந்து கொண்டனர். தேர்தல் தினத்திலன்று மக்கள் சிரமமின்றி வாக்களிப்பதற்கு தேவையான வாகன வசதிகளை வழங்குவது உட்பட பல விடயங்கள் அங்கு ஆராயப்பட்டன. வடமாகாண சபை தேர்தலை முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வேட்பாளர் கலாநிதி சதீஷ்குமார் கூறியுள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், வடக்கு மாகாண சபை இயங்காத காரணத்தினால் முல்லைத்தீவு மாவட்டம் போன்ற பின்தங்கிய பகுதிகள் தொடர்ச்சியாக பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றது. இந்த நிலைமையை மாற்றுவது, இந்த நிலைமையை இல்லாமல் செய்வதற்கு இந்த மாகாண சபை தேர்தலை முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மத்திய மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு மலையகத்தின் பல பகுதிகளில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. இத்தகைய பிரசார நடவடிக்கைக்கென ஊவா மாகாண சபை அமைச்சர் செந்தில் தொண்டமான் புசல்லாவ சோகம தோட்டத்திற்கு விஜயம் செய்து தொழிலாளர்களை அவர்கள் தொழில் செய்யும் இடங்களிலேயே சந்தித்தார். அமைச்சருடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உதவி செயலாளர் MSS செல்லமுத்து உட்பட பலர் சென்றிருந்தனர். மாகாண அமைச்சர் அங்கு கருத்து வெளியிடுகையில் மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடியவர்களே அங்கத்தவர்களாக தெரிவு செய்யும்படி கேட்டுக் கொண்டார். கிழக்கு மாகாண உள்ளாட்சி மன்றங்களுக்கான முத்திரை வரியை துரிதமாக பெற்றுக் கொடுக்கும் நடைமுறைகள் குறித்து ஆராயும் கூட்டம் முதலமைச்சர் செயலகத்தில் சமீபத்தில் இடம்பெற்றது. ஆசிய மன்றத்தின் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் செயலாளர் ULA அசீஸ் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கல்முனை மாநகர முதல்வர் கலாநிதி சிராஸ் மீரா ஷாஹிப் மற்றும் கல்முனை மாநகர உறுப்பினர்கள் AM ரியாஸ், AM பரக்கத்துல்லா ஆகியோரும் அரசு உயர் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். கூட்டு நடவடிக்கைகளின் போது முத்திரை வரியை வழங்குவது தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்ற மீளாய்வு, தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் சம்பந்தமாக அங்கு ஆராயப்பட்டது. லட்சக்கணக்கான பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்த இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்தின் சுஜாத தியனிய நாடகத் தொடர் தமிழ் மொழியில் ஒலியூட்டப்பட்டு சிங்கள உப தலைப்புகளுடன் ஒளிபரப்பாக உள்ளது. நாளை முதல் இரவு 8 மணி தொடக்கம் நேத்ரா அலைவரிசையில் இந்த தொலைக்காட்சி நாடகத் தொடரை பார்வையிடலாம். வார நாட்களில் இந்த நாடகம் இரவு 8 மணி முதல் ஒளிபரப்பாகும். தமிழ் ரசிகர்களுக்காக இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் இந்த நாடகத் தொடரை தமிழ் மொழிக்கு ஒலியூட்டி ஒளிபரப்பாக்க உள்ளது. அதுல ரன்ஸ்ரிலால் இந்த நாடகத் தொடரை தயாரித்து இயக்கியுள்ளார். இருமொழி ஒலியூட்டல் தயாரிப்பு மற்றும் இயக்கம் P. குலரத்னா ஆவார். தொழில்நுட்ப உதவி விஜயவர்தன, உப தலைப்புகள் சுமிந்த சஞ்சீவ, N. சிவகுமார் மற்றும் நிலுக்ஷி ஜெயவீரசிங்கம் ஆகியோர் இந்த நாடகத் தொடருக்கான பாடலை பாடியிருக்கின்றனர்.
இசை நுவான் சமரசிங்க. இந்த நாடகத் தொடரில் நடராஜ சிவம், கே ஜெயகிருஷ்ணா, ஆர் யோகராஜன், ரஞ்சனி ராஜ்மோகன், AMC ஜெயஜோதி உள்ளிட்ட பல கலைஞர்கள் குரல் கொடுத்துள்ளனர். இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.